வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 5 முக்கியமான இங்கிலீஷ் வார்த்தைகள் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள்லாம் எதுக்காக பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வாக்கியத்தை சுருக்கி ஒரே வார்த்தையில் சொல்கிறதுக்காக இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்னு எப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எ பர்சன் who does not believe in God அப்படின்னு பெரிய சென்டென்ஸாக சொல்லாமல் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 5 முக்கியமான வார்த்தைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வார்த்தை வர்சடைல். வர்சடைல்னா பல திறமை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டிலுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்கள நம்ம வர்சடைல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை சோம்னாம்புலிஸ்ட். அப்படின்னா தூக்கத்தில் நடக்கிறவங்கள சோம்னாம்புலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் சோம்னாம்புலிஸ்ட் அப்படின்னு கூப்பிடலாம். அடுத்த இங்கிலீஷ் வார்த்தை சொலிலோக்வி. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, தனக்கு தானே தனிமையில் இருக்கும்போது பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள சொலிலோக்வின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நம்மளே தனியாக உட்காந்து புலம்பிருப்போம். நம்மளே ஒரு சில டைமில் சொலிலோக்வி தான். அடுத்த வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கார்ஜிபிள். இந்த இன்கார்ஜிபிளோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரை நம்மளால் மாற்றவே முடியாது. நம்ம பல தடவை அட்வைஸ் கொடுத்துருப்போம். நிறைய எஃபெக்ட் அவங்களுக்காக எடுத்துருப்போம். இருந்தாலும் அவங்கள மாற்றவே முடியாது. அவங்கள இன்கார்ஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த இங்கிலீஷ் வார்த்தை நோவிஸ். நோவிஸ்ன்னு யார் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பார். அவருக்கு அந்த வேலையை பற்றி தெரியாது. அதாவது இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பார். அவருக்கு அந்த வேலை சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் தெரியாத நபரை நோவிஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிலே புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பார். அவருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு இருக்காது. அவருக்கு எதுவுமே செய்ய தெரியாது. அவர் நம்ம நோவிஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். நான் சொன்ன இந்த 5 இங்கிலீஷ் வார்த்தையும் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இது போல் இங்கிலீஷில் வித்தியாசமான வார்த்தைகள் வீடியோவாக அப்லோட் செய்யப்படும். வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.